வணக்கம். நான் இயக்குனர் மீரா கதிரவன். ஹபிபி திரைப்படம் வந்து இன்னைக்கு பரவலான வரவேற்பை பெற்று மக்களிடமிருந்து ஒரு ஏகோபித்த ஆதரவுகளையும் அது வந்து நிறைய பாராட்டுகளையும் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வருகிறது. இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல, சிங்கப்பூர், துபாய், இன்னும் வெளிநாடுகள், பல வெளிநாடுகள் உட்பட தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல ஹபிபிக்கான திரையிடலும் பாராட்டு விழாவும் நடந்துட்டு இருக்கு. அதோடைய தொடர்ச்சியாக வந்து கோவை எனக்கு ரொம்ப பிடித்த ஊர். ஏன்னா வந்து என்னுடைய ஹபிபி திரைப்படம் இங்கே வந்து ரசிகர்களோட பார்த்து ரசிகர்கள் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான கருத்துக்களை வந்து படம் வெளியானப்போ வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கேஜி திரையரங்கத்தில் ஃபெடரேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் ஓசியா அமைப்பும், தமிழ்நாடு அசோசியேஷன் ஆஃப் கோட்டைட் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அமைப்பும், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் அமைப்பும் இணைந்து ஹபிபி திரைப்படத்துடைய திரையிடலும் பாராட்டு விழாவும் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. படம் குறித்து வந்து ரொம்ப நெகிழ்வான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுடைய ரொம்ப பரபரப்பான வேலைகளுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான அமைப்புகளை ஒன்றிணைத்து தோழர் ஜேம்ஸ் அவர்களும் சகோதரி அவங்க இன்னும் இந்த அமைப்பை சேர்ந்த எல்லோருமே வந்து இந்த படத்தை மிக சிறப்பான முறையில் திரையிட்டு எங்கள் ஹபிபிக்குடைய கலைஞர்கள் அத்தனை பேருமே கௌரவம் செஞ்சாங்க. இது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம், ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக பார்க்குறோம். வந்து படம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்க்கிறோம், நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கிறோன்னு வந்து சொன்னாங்க. தொடர்ச்சியாக வெவ்வேறு அமைப்புகளோடையும் நாங்கள் சொல்லி வெவ்வேறு ஊர்களிலுமே இதை திரையிடுவதற்கான முயற்சிகளையும் எடுக்கிறோன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மக்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. வழக்கம் போல மக்களும் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு 2 முறை 3 முறை பார்த்தவங்கெல்லாம் வந்து நாங்கள் 3வது முறை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாக இருந்தது. எங்களோட சேர்ந்து அமைப்பு தோழர்கள் எல்லோரும் மற்றும் என்னுடைய தயாரிப்பாளர்கள் நேசமனிடன் மிஸ்டர் ஷாகுல் ஹமீத் மற்றும் மிஸ்டர் இப்ராஹிம், கோவை இப்ராஹிம், அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. பரவலாக இந்த படம் போய் சேருவதற்கு பத்திரிகை துறையினரும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கீங்க. ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இதன் வாயிலாக நான் மீண்டும் ஒரு முறை என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. இப்படி ஒரு படம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு சார். இன்னைக்கு வந்து ஹபிபி அப்படின்னா மை டியர், என் அன்பேன்னு அர்த்தம். இந்த படம்ங்கிறது நாங்கள் வந்து ஹீரோ ஹீரோயினை பார்த்து சொல்றது மட்டும் இல்லை, ஹீரோயின் ஹீரோவுக்கு சொல்றது மட்டும் இல்லை, நாங்கள் ஒவ்வொரு ரசிகர்களை பார்த்தும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் நாங்கள் ஹபிபி தலைப்பு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது இப்போ இங்கே வந்து ஒரு நல்லிணக்கமான ஒரு 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 மண், இது ஒரு நிலம். இந்த நிலத்தில வந்து மதம் சாதிக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்தோட வந்து சகோதரத்துவமாக பழகக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரியம் நீண்ட காலமாகவே வரலாறு நமக்கு இருக்கு. அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த படம் வந்து இன்னைக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா தோணுச்சு. ரசிகர்கள் வந்து ரொம்ப நல்ல படங்களை கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. அதனால ஒரு 110 வருடகால தமிழ் சினிமாவுடைய முயற்சியில ஒரு முழு நீள ரத்தமும் சதயமான ஒரு அசலான ஒரு ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் படமா அது இருக்கு அப்படின்னு படம் பார்த்த முக்கியமான தோழர்கள் வந்து மதிப்புக்குரியவர்கள் பகிர்ந்து கொண்டதுங்கிறது ஒரு சந்தோஷமா பார்க்குறாங்க. இல்லை சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர். இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் வந்து மகேஷ் முத்துசாமி அடிப்படையில் ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர். நான் வந்து இயக்குனர் வந்து ஒரு இஸ்லாமிய பின்னணியிலிருந்து வருகிறேன். இப்படியான ஒற்றுமைங்கிறது நாங்கள் திட்டமிட்டு உருவாக்கல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து 99% ஆட்கள் வந்து இஸ்லாம் அல்லாதவர்களாக நடிச்சிருக்கிறாங்க. கஸ்தூரி ராஜா உட்பட சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வரைக்கும் படத்துல கஸ்தூரி ராஜாவுடைய 1980ல வரக்கூடிய அந்த வீடு வந்து ஒரு அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆய்க்குடி, தென்காசி பக்கம் ஆய்க்குடிங்கிறவர், அவர் தான் ஒரு இஸ்லாமிய வீட்டை ஷூட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப மனமுவர்ந்து கொடுத்தாரு. அதனால இதுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை, ஆதரவு தான் வந்து எல்லா பக்கமும் இருக்கிறது. இந்த படம் வந்து பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையை அப்படியே படமா காட்டுது. நாங்க எப்படி வந்து இங்க மாமன் மச்சம் உறவோட வாழ்றோமோ அது அப்படியே கண்ணு முன்னாடி படம் காட்டுதுன்னு சொல்றதுனால எங்களுக்கு ஆதரவு தான் நிறைய தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு, எதிர்ப்பு எதுவுமே இல்லை. ஆமா சார், அது கொஞ்சம் கடுமையான காலகட்டமா தான் இருக்கு. முன்னாடி வந்து சின்ன படங்களுக்குன்னு வந்து ஒரு வரவேற்பு இருந்தது. மக்களும் வந்து பார்க்குற வரைக்கும் 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் பிறகு மக்களுடைய வாய்மொழி தகவல்கள் பரகுன பிறகு நல்ல படம் பார்க்குறவங்க சின்ன படம் பார்க்குறவங்க உள்ள வர வரைக்கும் தியேட்டர் படம் ஹோல்ட் ஆச்சு.
இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லா வாரமும் 15 படம் 20 படம் வருது. அதே நேரத்தில் மக்களுமே வந்து நிறைய படங்களை பார்க்கறதுக்கு வந்து முடியாம வந்து குறிப்பிட்ட படத்தை தான் செலவு செஞ்சு திரையரங்கில் வந்து பார்க்கறதுக்கான ஒரு மனநிலையில இருக்காங்க. ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா சிறை போன்ற, அயோத்தி போன்ற இன்னும் எத்தனையோ சின்ன சின்ன படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. வந்து நிச்சயமாக அந்த நிலை மாறணுங்கிறது என்னுடைய ஒரு இயக்குனரா என்னுடைய ஒரு ஆதங்கமும் கூட. அடுத்த படம் அடுத்து 2 பெரிய நடிகர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் சார். நிச்சயமா அதோட விரைவில் அதோட அறிவிப்பு வரும். சார் இந்த படம் வந்து நாங்க ஒரு சினிமாங்கிற அனுபவத்தை தாண்டி நீங்க படம் பார்க்குற எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு முஸ்லீம் வீட்டை எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு முஸ்லீமோட குடும்பத்துல நாங்களும் போய் ஒரு 5-6 நாள் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருக்கு. நாங்க ஒரு முஸ்லீமோட தெருவுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி, ஒரு முஸ்லீமோட ஊருக்குள்ள நடமாடி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு காரணமா எது இருக்குன்னா அந்த படத்துடைய வாழ்க்கை இருக்கு. அப்போ ஒரு அசலான வாழ்க்கையை காட்டணும்னா அவங்களுக்கு ஒரு சினிமா பார்க்குற உணர்வு இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது புதுமுகங்கள் பார்க்கும்போது கதாபாத்திரமாங்களாவே பார்ப்பாங்க. கஸ்தூரி ராஜா கதாபாத்திரம் வந்து ஒரு யூசுப்னா யூசுப்பாவே பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு கதாபாத்திரமாவே பார்க்கும்போது அந்த படத்துடைய வாழ்க்கையாவே படம் ஒரு அனுபவத்தை தரும். அதனால ஒரு புதுமுகங்கள் அதிகமாக வச்சு எடுத்தோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தொழில் அமைப்பு கோஷியோட கூட்டமைப்பு. இந்த படத்தை பற்றி ஹபீபி பற்றி பல்வேறு வகைகள் விமர்சனங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அதே போல் பல்வேறு சமூக பார்வையுள்ள அமைப்புகள் வந்து இந்த படத்தை வந்து அவர்கள் ஒரு எடுத்து காட்சிப்படுத்தி கொண்டு அவங்க ஆட்களுக்கு காட்டிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த படத்து சம்பந்தமாக நாங்கள் கேள்விப்பட்டதை விட்டு இப்போ நாங்கள் தொழில்துறை சார்ந்திருக்கின்ற எங்கள் கூட்டமைப்பு தொழில் கூட்டமைப்பு கோயம்புத்தூரில் இந்த படத்தை நாங்கள் ஒரு ஷோ எடுத்து நடத்தினா என்ன அப்படிங்கிற அடிப்படையில் எங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் இந்த படத்தை வந்து இன்றைக்கி ஒரு ஷோ எடுத்து நாங்கள் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இந்த படத்தை பார்த்தோம். இந்த படம் தொடங்கிய முதல் படம் முடிவு வரை ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஒரு சம்பவம் மாத்திரமல்ல அதில் அவர் காட்சிப்படுத்துனது இயக்குனர் அவருடைய மீரா கதிரவன் அவர்கள் வந்து அதில் காட்சிப்படுத்தினது ஏதோ ஒரு இஸ்லாமியர் குடும்ப கதை மாத்திரமல்ல, ஒரு தொழில் சார்ந்தும் அந்த கதாபாத்திரத்தில் இருந்தது. என்கிட்ட உங்களுக்கு வந்து 1970க்கு முன்பெல்லாம் வந்து தொழில் என்பது ஒரு குடும்பம் வாழையடாக செய்த தொழில் ஒன்று இருந்தது. இன்னைக்கு அந்த தொழில்கள் இன்னைக்கு வளர்ச்சியில் விஞ்ஞான வளர்ச்சிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றங்கள் அடைந்து அந்த தொழிலையே நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்களே இப்போ இந்த கிராமப்புறங்களில் வந்து முன்னோர்கள் தொடர்ச்சியாக அந்த இல்லங்கள் வாழ்கின்ற இல்லங்கள் தொழில்கள் விடாமல் அவர்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு இது இருக்கும். அந்த இடத்துல அவர் கரெக்டாக காட்டுவார். அந்த குடும்பத்தோட சூழ்நிலை மாறுகின்ற பொழுது அந்த குடும்பத்தின் தகப்பனாக இருக்கக்கூடிய அந்த யூசுப் அவர்கள் வந்து மரணிக்கிறார்கள். இந்த மாதிரி காமிச்சதுல என்னங்கன்னா அவங்களோட மனசை வந்து இன்றைய கட்டத்தில் ஏற்றுக்கல. அந்த மாதிரி வந்து நல்ல அற்புதமான ஒரு படைப்பு. அந்த தேட்டரில் உட்கார்ந்து அந்த கிட்டத்தட்ட இந்த 2-2.25 மணி நேரம் நினைக்கிற அந்த படம் ஓடுனது. முன்னாடி சில பேர் பார்க்கின்ற பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இது என்னடா ஒரு இஸ்லாமிய படமாக இருக்குது, இதில் என்னத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்கிறத எடுத்த உடனே அவர்கள் காட்டின காட்சிகள் அது தொடக்கமே அப்படி வரும்போது ஒரு தோற்றத்தை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த படம் முழுமையாக பார்க்கின்ற பொழுது தான் அந்த படத்தில் வந்து அப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை ஒன்றுபடுத்தியும் அதே நேரத்தில் இந்த சமுதாயத்துக்கு வேண்டிய நல்ல பல கருத்துக்களை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த படத்தை தந்திருக்கிறார்கள். பார்க்கிற மனசுல எல்லாருக்கும் நாங்கள் கேட்டு நீங்க இந்த படம் முடிஞ்சோன்னு எங்கள் நண்பர்களெல்லாம் கேட்டோம், எப்படி இந்த படத்தோடு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கன்னா மனப்பூர்வமாக எல்லோரும் வந்து ஒரு குடும்பமாய் ஒன்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன வார்த்தை மிகுந்த மகிழ்ச்சி. அந்த வெற்றி இயக்குனருக்கும் அந்த இயக்குனருக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர்கள். நீங்கள் ஏன் கேட்டீங்கன்னா என்ன இயக்குனருடைய அத்தனை முயற்சி கொண்டு வந்து அந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சின்ன சின்ன படங்கள் எடுக்கின்ற பொழுது கமர்ஷியல் இல்லாத ஒரு படம் எடுக்கும்போது தேட்டரில் ஓடுவதுங்கிறது பெரிய கஷ்டம். அந்த சூழ்நிலையில் நம்பிக்கையோடு அவங்களுடைய முதலீட்டை போட்டு இன்றைக்கி அது லாபம் இருக்கோ இல்லையோ ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல படம் தரணுங்கிற அடிப்படையில் தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது நடித்த அத்தனை கதாபாத்திரம் நேச்சுரலாக நடித்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண வரக்கூடிய ஒரு சீன் வரக்கூடிய அதனுடைய தயாரிப்பாளர் 2 பேரும் ஒவ்வொரு சீன் வருவாங்க. அந்த யதார்த்த நடிப்பு அவர்கள் வந்து அது எப்படிதான் அவங்களால நான் அப்படி பார்க்கவே நேரில் பார்க்கும்போது அந்த படத்தில் தத்துவமாக ஒவ்வொருத்தரும் நடித்தார்கள். அத்தனை பேருக்கு எங்களுடைய தொழில் கூட்டமைப்பு கோஷியாவின் சார்பில் வாழ்த்துக்களின் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.